சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் முதலமைச்சராகும் உதயநிதி ஸ்டாலின். அடுத்த ஆட்டத்தை நம்ம ஆரம்பிப்பதில் தவறுகள் கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம். எதற்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துடைய தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல ஓகேங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெறுவார்கள். இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல 200 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட நான் கண்டிப்பா சொல்றேன், இப்ப இருக்கக்கூடியது நீங்க பார்க்காதீங்க. இன்னும் 2 வருடங்கள் இருக்கிறது. இந்த 2 வருடங்களுக்கு பிறகு அதிருப்திகள் கூடும் உறுதியாக. 130 140 இந்த நம்பர்ல எதனா ஒரு தொகுதிகளை திமுக பெறலாம். கூட்டணி கட்சிகளோடு சேர்த்தே பெறலாம். வாய்ப்பு சற்று கூடுதலாகின்ற பட்சத்தில் 150 வரை திமுக செல்லலாம். அதில் 120 திமுக, கூட்டணி கட்சிகள் ஒரு 30 பேர் கண்டிப்பா உறுதியா இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 30 35 பேர் வரைக்குமே கூட கூட்டணி கட்சிகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் சட்டமன்றத்துடைய தேர்தல்ல முதலமைச்சரா வேட்பாளரா வந்து உதயநிதியை வந்து நிறுத்தாம ஸ்டாலினையே வந்து நிறுத்தலாம். ஸ்டாலினை நிறுத்திட்டு ஸ்டாலின் அடிக்கடி நேற்று கூட வந்து ஒரு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனை சென்று வந்தார் தமிழக முதலமைச்சர் அப்படின்ட்டு. ஆனா ஊடகங்கள் எப்படி கட்டமைத்தது, முதலமைச்சருக்கு என்ன ஆனது, தமிழக முதலமைச்சருக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்தியதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. இப்போ நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, தேர்தல்கள் அதனுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய போக்குகள் திமுகவில் முதலமைச்சராக வேண்டிய அளவிற்கு உதயநிதியை வலுப்படுத்துகிறதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, உண்மையில் வலுப்படுத்துகிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்தை உதயநிதி பெறுவார். அப்புறமா அது வந்து அதாவது ஸ்டாலின் இருக்கும் போதே அவர் கையில் தலைமை கைமாறுவது தான் திமுகவுடைய ஒரு பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்த ஜென்ரேஷனை இப்பவே திமுக உருவாக்குறாங்க. முதலமைச்சர் இருக்கும் போதே உதயநிதி பயணிக்கக்கூடிய பாதைகளை அமைத்து தர வேண்டிய ஒரு சில சூழ்நிலையில நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறாரா எனில் கேட்டிங்கன்னா, இருக்கிறார் என்றே நம்ம வந்து உறுதியாக சொல்லிவிடலாம். அதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. சட்டமன்றத்துடைய தேர்தல் கிட்டத்தட்ட இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. 2 ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். 12 + ஒரு 5 மாதங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 மாதங்கள், 20 27 மாதங்கள் தான் இந்த ஆட்சி இன்னும் இருக்க போகுது. 12 + 12 24 சாரி 24 மாதம் தான் இருக்கு. அதில் 15 தான், மீதி 7 மாதம் எலெக்ஷனுடைய பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். இந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக இதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள்